விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 3 தொகுதிகள், அதுல வந்து 2 தொகுதிகள் வந்து தனி தொகுதிகளும் 1 பொது தொகுதியும் கொடுப்பதாக ஒரு தகவல். 3+1 4 தொகுதி. 4 தொகுதிக்கு ஒரு தொகுதியோட குறையக்கூடாது. ஒரு பொருள் அதில் பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த 4லுமே எங்களுடைய சொந்த சின்னத்துக்கு தான் நிற்க போகுது. அதனால ஒருவேளை ஓகே நீங்க சொன்ன கருத்து கூட உண்மையை வச்சுக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு தகவல் கரெக்டாக இருக்குமா நீ கேட்க மாட்டீங்களா, பல பேர்கிட்ட பேசியிருக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட நேரடியாக கூட டிஎம் எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் இருக்காரே தெரியலையே. எத்தனை தொகுதி கேட்பது, எத்தனை தொகுதி பெறுவது, எந்த சின்னத்தில் நிற்பது, யாரை நிறுத்துவது எல்லாமே இப்போ தலைவரை பொறுத்துங்க. சரிங்களா? இப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு சீட்டு கூட வாங்கிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் வந்து யாரும் கேள்வி கேட்க இல்லை. நான் சொல்றேங்க பிரதர். அப்ப அப்படி ஒரு வேலை கொடுத்து எங்க தலைவர் வாங்கினாலும் கூட நிச்சயமாக உதயசூரியனில் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லையா இல்ல நிக்க மாட்டோம்னு? நிக்கிறக்கே வாய்ப்பு இல்லைங்க, நிக்க மாட்டோமுங்க. செல்வ பெருந்தகை வந்து கட்சி மாதிரி கட்சி போனவரு, அவர் சொந்த சமூகத்துக்கே துரோகம் செய்தவர் அப்படின்னு சொல்றாரு. தம்பி வன்னியரசுடைய அது சொந்த கருத்து. சரிங்களா? அது கட்சி கருத்து அல்ல. அப்படி சொல்லிட்டு நீங்க தப்பிக்க முடியாதுல்ல உங்களுடைய கருத்துக்களை. அது சொந்த கருத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? எதிரி யாரு? சங்கி பயலுங்க. அப்ப அந்த சங்கி பயலை எதிர்க்கும் போது பழைய வரலாறு பேசிட்டு என்ன யூஸ் இருக்கு? காங்கிரஸ் ஓட்டுகளுக்கு வேணும்ல. வன்னியரசு நினைக்கிறேன் இல்ல அவ நீ வன்னியரசிட்டே போவீங்க. எடப்பாடியே வந்து நீ வந்து வெறும் சீட்டை மட்டும் கேட்க மாட்டாங்க, ஸ்வீட் பாக்ஸ் வேற கேட்குறாங்க. அதனால வந்து நீ உடனே அங்க போய் என்னை மாட்டி விடாதீங்க பிரதர். பெண்களை நசுக்குவது, பெண்களை வந்து மோகப் பொருளாக பார்ப்பது யாருன்னா அது பிஜேபி. சசிகலா புஷ்பா அங்கே என்ன பண்ணாங்க? அது மட்டும் இல்லாமல் இதே அண்ணாமலை என்ன சொன்னாப்புல, நான் என் அறையில் இருக்கும் பொழுது நான் ஃபுல்லாக டிரான்ஸ்பரன்சியாக இருப்பேன், எல்லாம் கதவையும் திறந்து வைத்திருப்பேன். ஏன்னா நடிகை வந்து போய் கொண்டிருப்பார்கள் அப்படின்னா நன்றி நக்கல் பண்றையில் கேவலப்படுத்து. நடிகை நான் வந்து உன்னை கூப்பிட்டு வந்து உன்னை வந்து மோடிக்கு இருக்கிற 2 நம்பிக்கை. ஒன்னு இவிஎம் மிஷின், இன்னொன்னு ராமர். ராமர் யாரும் தெரியுமா? நீ வந்து விஜய் டிவி ராமர். ராமர் கோவில் தான். ராமர் கோவில் இருக்காங்க, அந்த ராமர். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்திப்பு. இப்போ சமீபத்தில் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வலுவாகவே இருக்கு அப்படின்ற விஷயத்த உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் சரி, மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு சலசலப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்னைக்கு திமுக தரப்பிலிருந்து பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஒரு சில கட்சிகளுக்கு தொகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கெல்லாம் தொகுதி பங்கீடு என்னன்றதை சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 3 தொகுதிகள், அதில் வந்து 2 தொகுதிகள் வந்து தனி தொகுதிகளும் 1 பொது தொகுதியும் கொடுப்பதாக ஒரு தகவல். இதில் இந்த 2 தனி தொகுதியில் ஒரு தொகுதியில் வந்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை திமுக தரப்பில் வைப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கு. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 4 தொகுதியில் கேட்டிருந்தீங்க, 3 தொகுதிக்கு இன்னைக்கு வந்திருக்கிறதாக ஒரு தகவல் வருது. எல்லாமே தகவல் தானே, கன்ஃபார்மான செய்தி இல்லைல்ல. எங்கள் தலைவரோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாராவது முக்கியமான தலைவர்களோ வெளியில் சொல்லல. ஒரு குத்துமதிப்பில் வந்து நிறைய பரவலாம். இப்போ நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமான கூட்டணியிலே ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, இன்றைக்கி பெரிய மக்கள் சக்தி உள்ள ஒரு அமைப்பு, ஒரு மாபெரும் ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கின்ற ஒரு அமைப்பு, இந்தியா கூட்டணி உருவானதற்கே ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இப்படி பல விஷயங்கள் வந்து எங்கள் தலைவரை மையமாகவே இயங்குகிறதால் பல பேர் பல கருத்துக்களை சும்மா அடிச்சு விடலாம். நாங்கள் இந்த வரைக்கும் எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். 3+1 4 தொகுதிகள். 4 தொகுதியிலுமே 4 தொகுதிக்கு ஒரு தொகுதியோட குறையக்கூடாது. ஒரு அதில் பேச்சுக்கே இடம் இல்லை. கண்டிப்பா. ஆமா ஆமா 3+1 4. அந்த 4லுமே எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நிற்க போகிறோம். பானை சின்னத்தை தான். இது வந்து என்னுடைய கருத்தை நீங்க நினைக்க வேண்டாம், இது தலைவருடைய கருத்து தான். தலைவர் வெளியிலேயே கொடுத்துருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு. அது எங்க கொடுத்துருக்காரு? சும்மா அங்கங்க கொடுக்கல. அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியில் நின்று அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது தலைவருக்கு தெளிவாக சொல்றாருல்ல. அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷனுக்கு வர வாய்ப்பே இல்லை. அப்படியே ஒருவேளை வந்து நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி ஒருவேளை
இப்போ தலைவர் வந்து 4 தொகுதி கேட்டிருக்காரு. ஒருவேளை நம்ம ஏன்னா நம்ம கூட்டணிக்கு வந்து நம்ம முக்கியமான ஒரு ஆள் இல்லை, அந்த கூட்டணி நலனுக்காக நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்ல. கடந்த முறை கூட சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாருமே நம்பலை. 6 தொகுதிக்கு விடுதலை சிறுத்தைகள் கையெழுத்து போடும்போது யாருமே நம்பலை இல்லை. ஏன்னா 10 தொகுதி வாங்கிட்டு யாராவது ஒரு ஆள் 6 தொகுதி வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்கல்ல. இந்த தலைவர் வாங்கிட்டு வந்தார்ல. பட் அந்த 6 தொகுதி வாங்கினாலும் கூட தெளிவாக நாங்கள் வந்து சொந்த சின்னத்தில் நின்றேன். நான் ஒன்றும் ஒரு மாற்று கருத்தா மற்ற சின்னத்தை நான் நிற்கல. அதனால ஒருவேளை நீ சொல்வதை நான் நீங்கள் கேட்பதற்காக சொல்லுகிறேன், ஆனால் நாங்கள் அந்த எண்ணத்தில் இல்லை. ஒருவேளை அந்த கூட்டணி நலன் சார்ந்து அதில் எதுவும் குழப்பம் வரக்கூடாது. ஏன்னா இருக்கிற 40 தானே, 40க்குள்ள பிரித்து எடுத்துக்கிறேன்னு. இப்போ அவங்களே 20-25 நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த கருத்தை நம்ம பார்க்கும்பொழுது ஓகே, நீங்கள் சொன்ன கருத்து கூட உண்மையில வச்சுக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு தகவல் கரெக்டாக இருக்குமா, நீ கேட்க மாட்டீங்களே, பல பேர்கிட்ட பேசியிருக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட நேரடியாக கூட டிஎம் எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் இருக்காரே தெரியலையே. இல்லை எப்படி ஏதாவது சொல்றீங்க, தகவல் வருது, அது எப்படி தகவல் எப்படி வரும்? தகவல் வந்து ஒன்று இங்கே தலைவர் சொல்லணும், இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் சொல்லணும், இல்ல அங்க இருக்கிற முக்கியமான அண்ணன் டிஆர் பாலுவோ இல்ல மற்ற தலைவர் சொல்லணும். இப்போ யாருமே சொல்லாம 3 2+1 3. இப்போ சமீபத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுக்கும் பொழுது எங்களுடைய நிபந்தனை பொதுவாக எப்போதுமே வந்து எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிமாண்ட் வைப்போம். அந்த தொகுதிகளில் பிற்காலத்தில் எப்படியெல்லாம் வந்து தொகுதிகள் தேவைப்படுது, இல்லை கூட்டணி நலன் சார்ந்த விஷயங்கள் நம்ம யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. இப்போ 4 தொகுதிகளில் உறுதியாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறேங்க. அதாவது எப்படின்னா எங்களுக்கு வந்து அதான் ஒரு கருத்து வந்து எப்படின்னா, தலைவருக்கு வந்து உயர்மட்ட குழு ஒன்று நடத்தி அனைத்து அதிகாரமும் தலைவர் வணங்கிட்டோம். எத்தனை தொகுதி கேட்பது, எத்தனை தொகுதி பெறுவது, எந்த சின்னத்தை நிற்பது, யாரை நிறுத்துவது, எல்லாமே இப்போ தலைவரை பொறுத்துங்க. சரிங்களா? இப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு சீட்டு கூட வாங்கிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. இல்லை நான் சொல்கிறேங்க பிரதர், அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்குள்ள அவருடைய இதுக்கு நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா அதே தலைவர்னா அப்புறம் என்ன, தலைவருக்குன்னு ஒரு அங்கீகாரம், தலைவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, ரோல் ரெஸ்பான்ஸ், அந்த வகையை கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ தலைவர் போய் நாளைக்கு வந்து சரிப்பா ஆனதாக ஆகி போச்சு, ரைட்டு, நம்ம வந்து கேட்டோம் கொண்டோம், அது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு 3 தொகுதியை கூட வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நல்லா வாங்கிட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டாக 3 தொகுதி வாங்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு மெயினாக வந்து இந்த முறை வந்து தேர்தல் அங்கீகாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தேர்தல் அங்கீகாரத்தில் 2 MP ஜெயிச்சிட்டாலே, அது சொந்த சின்னம் ஜெயிச்சிட்டாலே டக்குன்னு எங்களுக்கு தேர்தல் அங்கீகாரப்பட்ட கட்சியை பண்ணுவாங்க. எங்கள் தலைவர் 40 வருஷமாக வந்து தொடர்ந்து தேர்தலில் இருக்கிறாரு, அரசியல் இருக்கிறாரு. என் கட்சி அங்கீகாரம் அடையவில்லை என்ற ஒரே காரணத்துக்கு அவர் கல்யாணம் கூட பண்ணி வச்சுங்களேன். நேரடியாக அவர் சொன்னதை பேட்டி கொடுத்து எல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் தெரியும். அப்போ அப்படி ஒரு வேலை கொடுத்து எங்கள் தலைவர் வாங்கினாலும் கூட நிச்சயமாக உதயசூரியனில் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது எங்க தலைவருடைய கருத்து மட்டுமல்ல. வாய்ப்பு இல்லையா இல்ல நிக்க மாட்டோம்னு, நிக்கிறக்கே வாய்ப்பு இல்லைங்க, நிக்க மாட்டோமுங்க. அதான் வாய்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லை, நிக்க மாட்டோம். நாங்க அதுக்கு உதவி சொல்ல போய் நிக்கணும், அதுல உறுதியா இருக்கு, அதுல உறுதியாக தெளிவாக இருக்கிறோம். எந்த வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏற்கனவே நீங்க 4 தொகுதிகள் கேட்டதாக சொல்றீங்க, ஆனா 3 தொகுதிகள்ல ஒண்ணுல நீங்க உதயசூரியனில் நிக்கிறோன்ற டிமாண்டை வைக்கிறாங்க அப்படின்ற தகவல் நிக்கவே தேவையில்ல. அது நின்று என்ன யூஸ், நம்ம பேசுவோம், நமக்குள்ளே பேசுவோம். ஏற்கனவே ரவிக்குமார் இருந்து இப்ப யூஸ் அது ஒன்றும் பயன் இல்லாம தானே இருக்குது. என்ன ஒரு பயனும் இல்லைங்க. இப்போ அவர் மட்டும் எங்க சின்னது 2 இருந்திருந்தாருன்னா இந்நேரம் வந்து எங்களுக்கு வந்து கட்சி அங்கீகாரம் இல்லை. இப்போ என்ன ஒன்று பார்லமெண்ட்ல பேசுறாரு, பேசும்போது அவர் விசிகா அப்படின்னு நாங்களே மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறோம். ஆனா அங்க ரெக்கார்ட்ல வந்து விசிகா வராது, திமுக வரும். அப்ப என்ன வெளியில சும்மா பந்தா பண்றதுக்காக சொல்லிக்கிறதா, அதுல எந்த யூஸும் இல்லை. சின்னத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப தைரியமா இறங்கிட்டீங்க. ஆமா, தைரியம்லாம் என்னன்னா அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு எங்க ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டோம்ல, இப்ப இருக்க ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி இல்ல. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நீங்க சொல்றது மாதிரி ஏற்கனவே 10 தொகுதிகள் வாங்கி 6 தொகுதிகளா வந்து குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழல், ஏன்னா எனக்கு வந்து பாஜக வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து நீங்க இந்தியா கூட்டணியில நீங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த நேரத்திலையும் வந்து இந்த விஷயத்துல எங்களுக்கு தனக்கான அதிகாரத்துல உறுதியா நிற்பீங்க அப்படின்ட்டு எப்படி எதிர்பார்க்குறேன்? இல்ல, அதாவது எனக்கு என்னமோ அவங்க திராவிட முன்னேற்ற கழகமே அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு என்னுடைய கருத்து கணிப்பு. ஏன்னா அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் மைனூட்டமா பாக்குறாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து சனாதானத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரே தலைவர் வந்து எழுச்சி தமிழர் தான், நம்ம கூட வந்து முதல்வராக இருக்கிறோம், நம்ம வந்து நேரடியாக அடிக்க முடியாது, சனாதானம் அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னும் சமூக நீதிக்காக வந்து நேரடியாக
ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோத முடியாது, உண்மைதான். ஆளுங்கட்சிக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, முதல்வர்னு ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாதுல்ல. அப்போ அவருடைய அன்பு மகன் கூட உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு டைலாக் விட்டாரு, நாங்கள் சனாதானத்தை வேற இருப்போம் அப்படின்னு சொன்னார், அழித்தொழிப்போம். டெங்கு மாதிரி டெங்கு மாதிரி வருது, கொசு மாதிரி அழித்தொழிப்போம்னு சொன்னார். அப்புறம் ரெண்டு கூட என்ன சொன்னார் வெளியில், தந்தை பெரியார் சொல்லாதான் சொல்லிவிட்டேன், இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லாதான் சொல்லிவிட்டேன், என் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் திருமாவளவன் சொல்லாத சொல்லிவிட்டேன் அப்படின்னு எங்கள் தலைவரை பற்றி சொல்கிறாரு. அப்போ அவங்க கோட்பாட்டு ரீதியாகவும் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தை நெருக்கமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் எப்படி இந்த கூட்டணி வந்து ரொம்ப முறையாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறோம், வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம். அப்போ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணுமா இருக்காதா? இப்போ கூட்டணியுடைய தலைவர் யாரு, கூட்டணி இயக்கி கொண்டிருப்பவர் யாரு? அப்போ அவருக்கு தான் எங்களை விட 100 மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்போ அவர் என்ன நினைக்கலாம், எதுக்குப்பா தேவையில்லாமல் உதயசூரன் நிப்பாட்டி மேற்கொண்டாங்க, அவங்க கட்சிக்காரங்க எதாவது பிரச்சனை பண்ண கொள்ளுவாங்க, இது வம்பு தேவையில்லாது. ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஒரு காலத்தில் ஒரே ஒரு சீட்டு கொடுத்ததுக்கு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே ஒரு தீக்குளிக்க வந்தேன். நான் அவருக்கு வரலாறு தெரியுமா, அதை பழைய வரலாறு தெரியுமில்ல, தீக்குளிக்க வந்தேன். அப்புறம் திருப்பி டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களே அழைத்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சீட்டை கொடுத்தாங்க. இன்னும் பழைய வரலாறுலாம் இருக்குது. இப்போ இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியாத ஆட்கள் இல்லை. அப்போ அவங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படி வந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏதோ எங்களுக்கு பிடிக்காத இந்த செய்தி நிறுவனங்கள், ஏன்னா செய்தி நிறுவனங்கள்லாம் யார் கையில் இருக்குன்னா சங்கிகள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்தி வெளியே வருது. அவங்க போட்டிருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஆமாங்க, இல்லைங்க, அந்த இது உதயசூரில் நிற்க போறாரு ஒரு சீட்டுக்கு அப்படி சொல்றாருன்னு சொல்றீங்களா? ஏற்கனவே வச்ச டிமாண்ட் அப்படின்றது, ஏற்கனவே நீங்க இப்போ பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டும் போது ஒரு சின்னத்துல வந்து தனி சின்னத்துல நின்னீங்க, இன்னொரு சின்னத்துல உதயசூரியன் சின்னத்துல தான் நின்னீங்க. இப்போ அப்படிங்கிறப்ப அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இப்போ அவங்க அந்த காலம் இல்லைங்க, 5 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை விட 5 வருடத்தில் அபரிமிதமாக 5 வருடம் என்னங்க, அவங்க பாட்டுக்கு அவன் நிறைய பேர் வந்தாங்க. நான் தலித்தெல்லாம் வந்து கூட்டமாக வர்றாங்க. நீங்கள் வேற இஸ்லாமிய தோழர்கள்லாம் வர்றாங்க. இப்போ வெல்லும் ஜனநாயக மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக்கி திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருச்சா? திமுகவுக்கு அல்ல, சங்கிகளுக்கு அச்சத்தை. திமுக பாவம், திமுக இவரே வந்து கலந்துக்கிட்டாரு. தலைமை ஸ்டாலின் வந்தார வரலையா, எல்லா அமைச்சரும் வந்தாங்களா வரலையா? இப்போ அவங்க வந்து ஹேப்பி, சூப்பரா நம்ம கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி வந்து இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு. எங்களுக்காக வந்து அன்னைக்கு வந்து ஜனவரி 26 எங்க நிகழ்ச்சியை முடிச்சுடுத்தேன். 26 வெளிநாட்டுக்கு போனார், தெரியுமா தெரியாதா? எங்க நிகழ்ச்சிக்காகவே வெயிட் பண்ணி தான் போனாரு. ஆனால் அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காருங்க, ஹேப்பியா இருக்கிறாரு. செய்தி அப்படிதான் எங்களுக்கு கிடைத்து கொண்டு இல்லை. இப்போ இன்னொரு ஒரு ஆங்கிளையும் வந்து இந்த விஷயத்த நம்ம அணுக வேண்டியது இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற பிறகு நீங்க அந்த சமீபத்திய நேர்காணல்ல அவங்கள பேசியிருந்தீங்க, நாங்க அதிமுக கூட்டணிக்கு போனாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற வகையில பேசி ஐயா முந்தானத்து வரைக்கும் எங்களுக்கு தூது விட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. தூது இப்போ கூட எங்களுக்கு இதாகி போச்சு. தூது நம்ம வந்து அப்படி தூது வருதுங்கிற ஒரு அச்சம் தான் திமுகவுக்கு. போக மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியுமுங்க, நாங்க போவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். நாங்க வரமாட்டோம் என்பது அண்ணன் எடப்பாடிக்கும் தெரியும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மேட்ரு, இவங்க வந்து ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, தெளிவாக இருக்கிறாங்க, அவங்களோட தான் கூட்டணின்னு. இல்லைன்னா நாங்கள் எப்போயே வந்து அங்கே போனால் அதிகம் வருங்க, சீட்டு அதிகம் வரும். நிஜமாத்தேன் போனா எப்படியும் ஒரு 6 சீட்டு கொடுத்துருவாங்க. ஆமாமா, நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் கூட நம்ம வந்து கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியுடைய ஒரு அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு. அப்போ சும்மா ஒரு சீட்டு பிஸ்தர் அடிக்கிறதுக்காக நம்ம போக வேணாம். அப்போ இதே இப்போ எங்களுக்கு தெரியுது எல்லாமே தலைவர் ஸ்டாலினுக்கு தெரியுமில்ல. அதே மாதிரி இருக்கு, இந்த குழுல உட்காந்துருக்காங்க, பெரிய அறிஞர் பெருமைக்காக உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கலையா, அண்ணன் யார் டிஆர் பாலுடைய தலைமையில் அவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். டாக்டர் கலைஞர் கருணாநிதியோட பணி செய்தவர்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியும் எங்கள் பலம் பலவீனம் எல்லாம் தெரிந்த. வள்ளுவர் சொல்வார் இல்லைங்க, வினை தன்வினை மாற்றான் வினை துணை வினை தூக்கி செயல். இது நல்லா உணர்ந்து எங்களுக்கு இப்போ வந்து 4 சீட்டு ஒதுக்க போறாங்க. நாங்கள் வாங்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். 4 சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா சந்தோஷம் தான். முன்கூட்டியே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். விஜயதரணி அவர்கள் காங்கிரசினுடைய எம்எல்ஏவாக கிட்டத்தட்ட 3 முறை தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு பெண். ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸை விட்டு, ஏன்னா வேற எந்த கட்சியிலையும் வந்து அவங்க போகல. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து காங்கிரஸ்ல உழைத்த ஒரு லீடர். இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு மாறி இருக்கிறாங்க. தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பெண்களுக்கு சரியான சம வாய்ப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கறது பாஜக தான் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. விஜயதரணி அவர்களுடைய இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது உண்மையிலே விஜயதரணி நம்ம தங்கச்சியாக தான் இருக்குங்க, வயசு குறைச்ச பொண்ணு மாதிரி தெரியுது, இல்லை அக்கா கூட இருக்கலாம். ஒரு பெண்மகள் ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு நல்ல மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாம். இப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்க, நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன நம்ம டைலாக் விடுறாரு, அடுத்த ஒரு விக்கெட்டை நாங்கள் தூக்க போகிறோம்ல அப்படின்னு சொன்னாப்புல சொல்லையா? இல்லை, திருநாவுக்கரசரும் அடுத்து போகிறதாக அடுத்த ஒரு விக்கெட்டை நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களா விக்கெட்டா
அப்போ அவ்வளவுக்கு கேவலமாக உங்களை எடுக்கிறாங்க இப்பயே. அங்கே எத்தனை பெண்மகள் இருக்கிறாங்க? காய் தருகிறாங்க. இப்போ எங்கங்க? இப்போ எங்க கேட்குறாங்க? அதிமுக. அக்கா கௌதம் எங்கங்க? அதிமுக தான் இருக்கு. அப்புறம் குஷ்பு எங்க தெரியுமா? இப்போ உங்களுக்கு ஏன் பேட்டி கட்டி கொடுத்து பார்த்தீங்களா? அப்போ எங்க அவங்களையும் காண. அவங்க போகிறாங்களா? நீங்க விக்கெட் எடுக்கிற மாதிரி அந்த விக்கெட்டை வீங்க எடுக்க போகிறாங்க. அது வேற பிரச்சனை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவர்கள் பெண்களை மதிக்க மாட்டாங்க. அதை சொல்றதே பாருங்க. விக்கெட் எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? கிரிக்கெட் விளையாட்டு, கிரிக்கெட் அரசியல் என்பது ஒரு மக்களுக்கான ஒரு போராட்டம். அது என்னமோ அந்த அம்மாவுக்கு எதை நல்லது செஞ்சு எதை பண்ணி இதை கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களும் பாஜகவும் அன்னைக்கு பெண்களுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஆக முதல்ல ஆர்எஸ்எஸ் சேருங்கப்பா பெண்கள். ஆர்எஸ் உங்கள் அமைப்பு தானே, பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணுங்களா, அது கொடுத்து விடுங்க. அப்போ நம்ம பாராட்டுவோம். இல்லைன்னா வந்திருக்காங்களே இப்போ இந்த அக்கா, இவங்களுக்கு மாநில செயலர் கொடுங்க. அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்களா? இங்கே யார் இருக்கிறா? வாணித அக்கா இருக்க ஆளா இல்லையா? அவங்களுக்கு கொடு. அதெல்லாம் பெண்களை நசுக்குவது, பெண்களை வந்து மோகப்பொருளாக பார்ப்பது யாருன்னா அது பிஜேபி. அதுக்கு விஷயம் சொல்லட்டுமா? இன்னொரு அக்கா இருக்கா தெரியுமா தெரியாதா? ஒருத்தர் ஏடிஎம்கே ஜெயலலிதா எதிர்த்துட்டாங்கல்ல, பழைய எம்பி. நான் இருக்கா பேர் தெரியுமா? பேர் மறந்து போச்சா? ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா நடு ரோட்டில் வச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியல, யாரும் தெரியலையா? முக்கியமான அவனதான் சொல்கிறான். அப்புறம் ஃபேமஸானாலும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறீங்க. சசிகலா புஷ்பா அங்கே கையாக இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அது மட்டும் இல்லாமல் இதே அண்ணாமலை என்ன சொன்னாப்புல, நான் என் அறையில் இருக்கும் பொழுது நான் ஃபுல்லாக டிரான்ஸ்பரன்சியாக இருப்பேன், எல்லாம் கதவையும் திறந்து வைத்திருப்பேன். ஏன்னா நடிகைகள் வந்து போய் கொண்டு இருப்பார்கள். அப்படின்னா நக்கல் பண்ணுறேன்ல, கேவலப்படுத்து. நடிகை நான் வந்து உன்னை கூப்பிட்டு வந்து உன்னை வந்து வேற எதுமா அப்படிலாம் இல்லைல்ல. இருந்தாலும் அப்போ பெண்கள் அசிங்கப்படுத்துறமா தானே. அதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நீங்களாம் பாரதிய ஜனதா கட்சின்பீங்க, நாங்கள் வந்து பாலிய சல்சா பார்ட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்த பிறகு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் 45 வருடங்களுக்கு பிறகு காங்கிரசினுடைய தலைவராக தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்கு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் சொல்லும் பொழுது செல்வ பெருந்தகை வந்து கட்சி மாதிரி கட்சி போனவர், அவர் சொந்த சமூகத்துக்கே துரோகம் செய்தவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தம்பி வன்னியரசுடைய அது சொந்த கருத்து, சரிங்களா? அது கட்சி கருத்து அல்ல. அது ரெண்டு பேரும் செயலாளர் ஒரு முக்கிய இருக்கட்டும். நான் கூட கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர் இருந்தாங்க. நான் ஒரு கருத்து நான் அடிச்சு விட்டேன்னா அது ஒன்று கட்சி கருத்து ஆயிருமா? எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதே கருத்து. நல்லா கேட்டுக்கிறீங்க. விடுதலை சிறுத்தையுடைய கருத்தை நான் தெளிவாக பதிவு செய்கிறேன். எந்த கருத்து சொன்னாலும் அந்த தலைவர் என்ன கருத்து சொல்றாரோ அதே கருத்து. நாங்களாம் டம்மி பீஸ். நான் திருப்பி சொல்றேன்ல, பொதுச் செயலாளராக இருக்கட்டும், இல்லை துணை பொதுச் செயலாளராக இருக்கட்டும், இல்லை இளைஞரணி செயலாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நாங்கள் டம்மினாக்க நீங்க ரொம்ப கேவலமா பேசுறீங்க. சொல்றேன். அதாவது அவ்வளவுக்கு நாங்கள் எங்க தலைவரை நம்புறோமுங்க. எங்க தலைவர் வந்து ஒரு கருத்து சொன்னார் என்றால் அது மக்களின் கருத்தாக சொல்லுவார். இல்ல நீங்க அப்படி டம்மின்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் இருக்கட்டும். அப்படி சொல்லிட்டு நீங்க தப்பிக்க முடியாதுல்ல உங்களுடைய கருத்துக்களை. அது சொந்த கருத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நானும் சொல்றேன். என்ன சொல்றேன் கருத்துனா, இப்ப வந்து அவர் வந்து செல்வ பெருந்தகை வந்துட்டார், கரெக்டா? நீங்க சொல்ல மாதிரி இன்னைக்கு வந்து தலித் அமைப்புல வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உச்ச அதிகாரம்ங்க. சாதாரண அதிகாரம் இல்லை, சும்மா வந்து சாதாரண மற்ற கட்சி நினைக்காதீங்க. ஒரு காங்கிரஸுடைய மாநில தலைவர் அப்படின்றது ஒரு உச்ச அதிகாரம் உள்ள ஒரு பதவி. இன்னைக்கு வந்து செல்வம் என்ற எனது பெயர் மாற்றப்பட்டு செல்வ பெருந்தகை என்று நான் அரசியல் இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் எழுச்சி தமிழ் பதிவு பண்றாரா பண்ணலையா? திருமாவளவன் அவர்கள் வச்ச பெயர் தானே அது. பிரதர், நான் இப்ப என்ன பொறுப்புல இருக்கிறேன்? மாநில இளைஞரணி செயலாளர். இந்த பொறுப்புல இருந்தவர் செல்வ பெருந்தகை. உங்களுக்கு புரியுதா? பொறுப்புல இருக்கும் பொழுது அங்கு சில முரண்கள் வருகிறது. தங்க தலைவருக்கும் அவருக்கும் ஒரு முரண் வரல. முரண் வந்தது தம்பி வன்னியரசுக்கு, அவருக்கு தான் முரண் வருது. உங்களுக்கு புரியுதா? அந்த முரணுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு வன்னியரசு அவருடைய பேட்டி. அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் இங்க இருக்கு நடந்த விஷயங்கள். தலைவருக்கும் அவருக்கும் இங்க பாருங்க, தலைவர் வந்து எந்த காலத்திலையுமே தலைவருடைய கேரக்டர் சொல்றீங்க பிரதர், ஒன்று கேட்டுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும். அது சொல்றதுக்கு சொல்ல வேண்டிய எங்க பொறுப்பு. எங்க தலைவர் என் கட்சியில என்னைக்காவது ஒரு நாள் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, எவனா வாடான்னு கூட சொல்ல மாட்டார். எங்க தலைவர் வந்து அவ்வளவு அன்பு செலுத்துவார். அவன் எங்களே பெரிய லீடருமே நினைப்பார். நாங்கள் தான் டம்மி பீஸ் சொன்னோம். ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்லுவார்? நான் அடுத்து தொண்டர்களை நான் உருவாக்கவில்லை, நான் கட்சியின் தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கேன் அப்படின்னு தான் எங்கள் தலைவர் டயலாக் சொல்லுவார். அந்த வேலை நீ பல பேருக்கு தலைவர் மூலம் வளர்ந்துட்டாங்க. தடா பெரியசாமி யாருன்னு நினைக்கிறீங்க? திரும்ப தடா பெரியசாமி இன்னைக்கு வந்து ஆமாம் எம்பிசி கொடுக்க போறாங்க. நாங்கள் அவர் யார் வளர்த்து விட்டது? இந்த தலைவர் தான் வளர்த்து விட்டது. இன்னைக்கு நீ சொன்ன இந்த இவர் பேர் இந்த பொசிஷன் யாரு பேர்? இது பல பேருங்க. இன்னைக்கு பல பேர் எங்கள் சிந்தனை செல்வன் இன்னைக்கு எம்எல்ஏல அவரே சொல்றாருல, நான் எம்எல்ஏ உருவானதுக்கு காரணம் அவனு ஷானவாஸ். சாதாரண தம்பிலாம் வயசு ரொம்ப குறைச்சுங்க. நார்மல் அன்னைக்கு அவரு எஸ் பாலாஜி இவங்கெல்லாம் தெரியுமா?
இல்லை வேற கட்சியில் போனால் கிடைக்குமா? இல்லை ஓப்பனாக சொல்லுவோம், ஓப்பனாக பேசுவோமே. கட்சிக்கு போனா அந்த அங்கீகாரம் கிடைக்காது. அதுதாங்க சொல்றாங்க, எங்க தலைவர் அவ்வளவுக்கு வந்து அங்கீகாரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவர் சீக்கிரம் எவனும் கொடுக்க மாட்டான் பிரதர். அதான் சொல்ல வர, நீங்க தப்பா வம்பு எடுத்து விட்டுறாங்க எனக்கு அவருக்கு. கரெக்டா நான் என்ன சொல்றேன்னா, இளமையிலே வர்றாங்க, வந்ததுமே டக்குன்னு கொடுக்குறாருன்னா எங்க தலைவருக்கு தெரியுது இவங்கெல்லாம் பெரிய பெரிய லீடர் ஆகும் இவன் பின்னாடி. அப்போ இப்போயே அவங்கெல்லாம் வளர்த்து விட்டுருக்காரு. அவ்வளோதான் தவிர அதுக்காக வந்து உடனே வந்து அவங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைன்றத ஒரு நாளைக்கு தனியாக கூப்பிட்டு, உங்க ஃப்ரெண்டு தானே வண்டி அரசு, கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுங்க. இல்லைன்னா அண்ணன் சிந்தனை செல்வி அவர் பேர் செல்வ பெருந்து நம்பர் கூட தர்றேன், அவரை வச்சு ஒரு பேட்டி எடுத்து விடுங்க. இல்லை, திருமாவளவன் அவர்கள் மேல நீங்க அவ்வளவு அக்கறை செலுத்துற ஆள் வந்து அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி தானே இந்த ஸ்டேட்மெண்ட்லாம். எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்? வெண்ணியஸ் அவர்கள் பேசினதெல்லாம் அதுதான் பிரதர். அவர் இப்போ பேச மாட்டார், எங்க தலைவர் பேசக்கூடாதுட்டாரு. அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற இப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தில் சீமானா கூட பேசுவாப்புல, பார்த்துக்கலாம் பார்க்கலையா? அது வந்து சில கருத்துக்களுக்காக பேசுகிறே தவிர அது வந்து கட்சியோட கருத்தாக நீங்கள் அதை நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது. அது வந்து ஏன்னா நான் கூட்டணியில் இருக்கிறேன் பிரதர், அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கிறேங்க. அவரும் கூட்டணியில் இருக்கிறார், நாங்களும் கூட்டணியில் இருக்கிறோம். சரியா? ஒரே இலக்கோடு இருக்கிறோம். எங்கள் எதிரி யாரு? சங்கி பயலுங்க. அப்போ அந்த சங்கி பயல் எதிர்க்கும் போது பழைய வரலாறு இப்போ பேசிட்டு என்ன யூஸ் இருக்கு? இப்போ காங்கிரஸ் ஒரு முக்கியமான அமைப்பு இல்லைங்க. இப்போ நாங்கள் தொகுதி நிற்கிறோம், ஒரு பேச்சு சொல்கிறோம் சிதம்பரம் நிற்கும் போது காங்கிரஸ்காரங்க இல்லையா இங்கே ஒருத்தன் கூட? காங்கிரஸ்கார ஓட்டு எங்களுக்கு வேணும்ல. சரி, ஒருவேளை அவங்க கட்சியில் வன்னியரசு நினைக்கலன்னு இல்லை, நீ வன்னியரசிட்டே போதாதீங்க, நான் ஜனரலா பேசிக்கிறேன். ஆமா ஆமா, எல்லாரும் துணை போச்சுலாரு. அவனு இப்போ கூட ஒருத்தர் வந்திருக்கிறாப்ல, ஒய்யாரம் வந்திருக்கிறாரு, அவரும் துணை போச்சுலாரு. அதுக்கெல்லாம் நீங்க போதே, நான் சொல்ற பாயிண்ட் வருங்க. இப்போ நான் சொல்ற யதார்த்த பிராக்டிகல் பிரதர், யாரும் மனசு புண்பருக்கா சொல்ல, பிராக்டிக்கல் எல்லாருக்கும் புரியணும். ரைட்டா? இப்போ வந்து அவங்க ஆளு ஒரு இடத்துல நிற்கிறாங்க, அப்போ நான் எங்க ஓட்டு போகும்? இப்போ மதுரையில நிற்கிறான்னு வச்சுங்க, ஒரு பேச்சு சொல்றான், காங்கிரஸ் நிற்கிது. அப்போ காங்கிரஸ்ல வந்து மதுரையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வலிமையா இருக்கு, இல்லை வேற கிட்டா நிற்கிது. அப்போ எங்க ஓட்டு அங்கிட்டு போகணும்ல? இப்போ தேவையில்லாம நமக்குள்ள எதுக்கு முரணு? இப்போ கூட்டணி விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு திமுக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய அந்த ஸ்டாண்ட் அப்படின்றது இன்னும் ஒன்று வெளிப்படையாக கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் வந்து வரலை. ஏன்னா ஒரு பக்கம் பாமக பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, இன்னொரு பக்கம் தேமுதிக பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னும் கூடுதலாக பாமக கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு பேச்சுகள் அடிப்படுது. அதிமுகவினுடைய கூட்டணியில சேர்வதற்கு நீங்க பல கட்சிகள் வந்து தயங்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இதன் மூலமா. ஆமா, அது உண்மை. தயங்குறாங்க அவங்க என்பதை விட அவரே சேர்ப்பதற்கு தயங்குறான்ற செய்தி கிடைச்சிருக்கு. அவர் எடப்பாடியே வந்து நீ வந்து வெறும் சீட்டை மட்டும் கேட்க மாட்டாங்க, ஸ்வீட் பாக்ஸ் வேற கேட்கறாங்க. அதனால பாமக கேக்குதுன்னா நீ உடனே அங்க போய் என்னை மாட்டி விடாதீங்க பிரதர். அவங்க ஜெனரல் ஸ்வீட் பாக்ஸ் இல்லாம பாமக தான். ஆமாமா, குறிப்பிட்ட பாமக தான். நீங்க ஸ்வீட் பாக்ஸ் போயிட்டீங்க, அவங்க போவாளாகும் போல, நீங்க வேற. அப்ப ஸ்வீட் பாக்ஸ் எதிர்பார்த்து இருப்பாங்க. இவர் என்ன ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் ஒன்றும் பயனே இல்லை. ஸ்வீட் பாக்ஸ் என்ன பிரச்சனை? என்ன மிஞ்சி போனா ஒரு 200 ரூபா 300 ரூபா. ஆமாம், அவ்வளோதான். அது மக்களுக்கு புரியும் என்ன ஸ்வீட் பாக்ஸ்னு. அது ஸ்வீட் பாக்ஸ் கேட்கறதுனால ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்கிறாரு, ஆனால் கொடுத்து ஒன்றும் யூஸே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் தோல்வி பயத்திலையும் இருக்கிறாரோ. எப்படியும் கூட்டணி வச்சாலும் தோற்றுருவோம் அப்படின்ற மாதிரி பயம் இல்லை. அப்படிலாம் அவர் பயப்படுறதுலாம் வாய்ப்பு இல்லை. அவர் நல்லா இருக்குங்க, நான் நேம் நல்லா தான் இருக்கு. எடப்பாடி வந்து உண்மையில நான் வந்து பாராட்டுறேன். அவருக்கு நல்லா கேட்டு நான் ஓப்பனாக பண்ண அரசியல் பேசுறாரு. அவருக்கு வந்து இப்போ எம்பி ஆகி எம்பி பல பேரை கொண்டு போய் அங்கே பார்லமெண்ட்டை அனுப்பணுன்றது அவருக்கு தேவையில்லை. அவர் தேவையில்லைங்க. அவருக்கு தேவை கட்சிக்கு நான் தலைவர். ரைட்டா? இரட்டலை எனக்கு இருக்கணும். கட்சி தலைமை ஆபீஸ் இருக்கணும். எல்லா மாவட்ட செயலரும் என் கண்ட்ரோல இருக்கணும். இருக்கிறாங்களா இல்லையா? எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் எய்ம் 2026 முதல்வராகணும். அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வேலையை சும்மா வந்தவன் மூலம் சேர்த்துக்கிட்டு தேவையில்லாம அவங்களை பூரா கூட்டி போய் மேல அனுப்பி விட்டோம்னா அவன் அங்க போயிட்டு யாரோட மோடியை செஞ்சுட்டு ரகலகளே பண்ணுவோம். நான் சொல்ல போன உண்மைங்க, சாதாரண நான் பாட்டு சொல்ல நினைக்காதீங்க. நான் சொல்ற கருத்து பூரா உண்மையான கருத்து. இதுதான் அவர் மனநிலை. அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது பார்த்துக்கிறோம். நம்ம 2026 விசிகா கூட்டணி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 2026 எதுவும் நடக்கலாம், அதை இப்ப சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ், அவ்வளவு ஃபோர்காஸ்டிங் பண்ணி அவ்வளவு முன்னுடன் சொல்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. பட் 2026 தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான தேர்தல் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 2024 நாடாளுமன்றம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தேர்தலில் ஒருவேளை பிஜேபி வெற்றி பெற்று வந்துவிட்டால் 2026 தேர்தல் இருக்காரு. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கீங்களா? அப்படி சொன்னா 9 வருஷமா ஒட்டுமொத்தமா எப்படி தேர்தல் இல்லாம அதிபர் ஆட்சி வர போதுங்க. அவங்க எய்ம் என்னன்னா 2025 RSS உருவாகி 100 ஆண்டு ஆகிறது. இந்த 100 ஆண்டுக்கு முன்னால் இவர்கள் பாராளுமன்றத்தில் உட்கார வேண்டும். ஒருவேளை உட்கார்ந்து விட்டால், இப்ப இவிஎம் மிஷின் இவங்க சப்போர்ட்டா தான் இருக்கான். கேள்விப்பட்டீங்களா? இவிஎம் மிஷின் சப்போர்ட்டா தான் இருக்கு. இப்போ வந்து இந்த வேற கொண்டாட போறாங்க யார தலைவரை, இந்த தேர்தல் அதிகாரிக்கு ஒரு மைய தலைவர் இருப்பார்ல, அவர் தேர்ந்தெடுக்கிற அனைத்து அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மோடிக்கு இருக்கு, அமித்ஷாவுக்கு இருக்கு. தெரியுமா? எதிர்கட்சி தலைவர் இருக்கு. சட்டத்தை மாத்திட்டாங்க பிரதர்.
தெரியுமில்ல? ஒரு நீதிபதி இருந்த நீதிபதி கழட்டி விட்டாங்க. இப்போ இந்த 3 பேர்ல மெஜாரிட்டி யார் சொல்றாங்களோ அவங்க தான் தேர்தல் அதிகாரி. அந்த தேர்தல் அதிகாரியாக நாளைக்கு அவங்க விருப்பப்பட்டால் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை கொண்டு போய் கூட வைப்பாங்க, ஆர்என் ரவியை கூட கொண்டு போய் வைப்பாங்க. வச்சு முடிச்சுட்டு எலெக்ஷன் ஈஸியாக முடிச்சுட்டு மிஷினை வச்சு எல்லாம் இவிஎம் மிஷினை வச்சு எல்லா வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு வந்து 2025 100 ஆண்டு ஆன பிறகு இந்தியாவை நான் அதிபராட்சியை நாளை காலையிலிருந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? இப்போ இவிஎம் மிஷின் மேல இவ்வளவு சந்தேகத்தை எழுப்புறீங்க. ஆனா இந்தியா கூட்டணியில இது மிகப்பெரிய அளவுல பிரச்சாரமா முன்னெடுத்துட்டு போலாமே, ஏன் அதை செய்யல? நார்த் இந்தியால பயங்கரமான பிரச்சாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. சவுத் இந்தியால பெருசா பேசப்படவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் 2 நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைநகரங்களிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டோம். எல்லா மாவட்ட தலைநகரங்களில் நான் வந்து எங்க போய் பேசினேன், ராணிப்பேட்டில் போய் நான் பேசினேன். இதற்கு முன்னால் 1 மாதத்திற்கு முன்னால் நான் போய் கோயம்புத்தூர்ல பேசினேன். எங்க தலைவர் சென்னையில் பேசினார். நான் மட்டுமல்ல, அனைத்து தலைவர்களும் பேசினேன். வன்னியரசு கூட போய் ஈரோட்டில் போய் பேசிட்டு வந்தாப்புல. அது எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கணும். தொடர்ந்து மக்கள் எல்லாம் விழிப்புணர்ச்சி அடையணும். இந்த இவிஎம் மிஷின் இருந்த சிக்கலுங்க நான் சொல்றேனே, அவன் சொல்றேன் நான் தைரியமா 350 400 வந்துடும் அப்படின்னு சொல்றாருல, அவரே சொல்றாருல. காரணம் வந்து அவங்க வந்து யாரையும் நம்பணும். அது இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எதிர்க்கட்சிகள் எல்லாம் பார்வையாளர் மாடத்துல தான் உட்காரணும். அப்புறம் எவ்வளவு மக்களா பேசுறது என்ன காரணம்? அவங்க 2 நம்பிக்கை தாங்க. மோடிக்கு இருக்கிற 2 நம்பிக்கை. ஒன்னு இவிஎம் மிஷின், இன்னொன்னு ராமர். ராமர் யாரும் தெரியுமா? நீ வந்து விஜய் டிவி ராமர் ராமர் கோவில் ராமர் கோயில் கட்டிருக்காங்க. அந்த ராமர் நான் வேற ராமர் மரியாதை சொல்றேன். பாவம் இதை வச்சு வரக்கூடிய தேர்தல் பகவான் ராமர் இல்ல, இதை வச்சு அவங்க தேர்தல் அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. 2 விஷயம் தான். ஒண்ணு உணர்ச்சி பூர்வமாக மத பிரச்சனையை கிளப்பி விடுறது, இன்னொரு பக்கத்து அப்படியே மிஷினை வச்சு கையில வச்சு கையாடல் பண்றது. அதே மாதிரி அப்போ வந்து நேற்று போய் துவாரகை உள்ள போனார்ல, உள்ள போய் எப்படி உட்கார்ந்தாரு? கிருஷ்ணான்ற ஒரு பேரை சொல்றாரு. அதே மாதிரி ராமர் உள்ள உட்காந்துட்டாருல. அது உள்ள போறதுக்கு என்ன டெக்னாலஜி தானே இருக்குது. இல்லாம சும்மா உட்கார முடியுமா? இது தைரியமா இருந்தா அவர் 56 இன்ச்ன்றாருல. இது எல்லாத்தையும் டெக்னாலஜி எடுத்து பண்ணி உள்ள போய் மூச்சு பயிற்சி உட்காரு, உன்னை பாராட்டுவோம், மூச்சு போயிடும். கட்டளை அப்படி செய்ய முடியாது. அப்ப இது பூராமே நாடகம். இது மாதிரி அவர் செய்து கொண்டு இருக்கிறாரு சிறப்பாக. இப்போ 5 மாநிலங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்கீங்க. எந்தெந்த மாநிலங்கள்ல நீங்க வந்து இப்போ குறிப்பாக ஆந்திரா இது போன்ற மாநிலங்கள்ல அவங்க வலுவாக இருப்பதாக உங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாநிலங்கள்ல எல்லாம் வந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்க இந்தியா கூட்டணியில தான் போட்டிடுறீங்க. இல்ல, அங்க வந்து நாங்கள் வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா என்பதை சொல்ல முடியாது. ஆனால் போட்டியிடுகிறோம். எங்க குறிப்பாக போட்டியிடுறோம்னா கேரளாவில் போட்டியிடுகிறோம், தெலுங்கானாவில் போட்டியிடுகிறோம், ஆந்திராவில் போட்டியிடுகிறோம், கர்நாடகாவில் போட்டியிடுகிறோம். ஆக மொத்தம் தென்னிந்தியாவில் நாங்கள் அனைத்து மாநிலங்களிலுமே போட்டியிட போகிறோம். அது கூட்டணி சேர்ந்து போட்டியிட போகிறோம். அதில் வந்து இது கொஞ்சம் குறிப்பாக எங்களுக்கு ஆந்திராவில் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்ற மாநிலங்களை விட ஆந்திராவில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நேற்று கூட தலைவர் வந்து கர்நாடகா போய் அங்கே இருக்கிற முதல்வரை சந்தித்து ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டுட்டு, இந்தியா கூட்டணி நிகழ்வில் கலந்து கொண்டுட்டு கூட்டணியை பற்றி பேசி வந்திருக்கிறார். அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்தியா கூட்டணி தான். ஆமா, அங்கே இந்தியா கூட்டணி, எல்லா இடத்துலையும் இந்தியா கூட்டணி தாங்க. இந்தியா கூட்டணி நாங்கள் ஒரு முக்கியமான அங்கம். அந்த முக்கியமான அந்த 26 27 தலைவர்கள் எங்கள் தலைவர் ஒருத்தர். அதில் அந்த பிரச்சார ஒரு டீம் போட்டுருக்காங்க. அந்த டீம்ல எங்காலும் ஒன்றும் இல்லை, எங்கள் தலைவர் ஒருத்தர் இல்லை. அதனால் அதில் முக்கியமான ஆட்கள் நாங்கள். முக்கியமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் தேவைமிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.